ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி பிரெட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காவோ நம்ம சாப்பிட்லாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு தவாவில் நம்ம கொஞ்சமாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ண வேண்டாம், லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். நான் இங்கே 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது மீதி இருக்கிற ப்ரெட்டையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்குறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் இங்கே ஒரு 5 பல்லு பூண்டை துருவி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விடலாம். அப்போது இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த பட்டர்லேயே அந்த பூண்டும் வெங்காயமும் வதங்கும்போது அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இங்கே நான் ஒரு பாதி அளவுக்கு குடமிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நான் இங்கே வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஒரு கை நிறையா சேர்த்துக்கிறேன். இது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருந்த அந்த பிரெட் துண்டுகளெல்லாம் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பிரெட் மசாலா தயார். இதை சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.